இந்த வீடியோவில் நம்ம ஜாப் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் போடுவீங்க இல்லையா, அதில் கவர் லெட்டர்னு ஒரு லெட்டர் எழுதணும், பயோடேட்டான்னு ஒன்று எழுதணும். இந்த தடவை ஜாப் அப்ளிகேஷன் 5 மார்க்ஸுக்கு இருக்குது. இதில் கவர் லெட்டருக்கு 2.5 மார்க்ஸ், பயோடேட்டாவுக்கு 2.5 மார்க்ஸ். பயோடேட்டாவை யூஎஸில் இருக்கவங்களாம் ரெஸ்யூமேன்னு சொல்லுவாங்க, யூரோப்பில் இருக்கவங்களாம் சிவி கரிக்குலம் வீட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ பயோடேட்டா, ரெஸ்யூமே, கரிக்குலம் வீட்டே இது எல்லாமே ஒன்று தான். அதனால் நீங்கள் வெறும் கவர் லெட்டர் மட்டும் எழுதிட்டு பயோடேட்டாவை மறந்துடாதீங்க, ரெண்டும் எழுதணும். இந்த கவர் லெட்டர் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்கள் கவர் லெட்டர் எழுதுறதை வச்சு தான் உங்களை இந்த வேலையில் எடுத்துக்கலாமா வேண்டாமா, இந்த இன்டர்வியூக்கு கூப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கவர் லெட்டர் அப்படிங்கிறது ஒரு லெட்டர் இல்லைன்னா ஒரு டாக்குமெண்ட். இதை நீங்கள் ஜாப் அப்ளிகேஷனில் சிவி இல்லைன்னா ரெஸ்யூமே கூட சப்மிட் பண்ணணும். கவர் லெட்டர் என்ன பண்ணுன்னா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும். நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சம்மரி மாதிரி நீங்கள் எழுதி இந்த கவர் லெட்டரில் கொடுக்குறீங்க. இந்த கவர் லெட்டரோட ஃபார்மேட் என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃபார்மல் லெட்டர் ஃபார்மேட் அதே தான். ஆனால் அதில் நீங்கள் என்க்ளோஸ்டுன்னு போட்டு நீங்கள் என்னென்ன இந்த கவர் லெட்டரோடு சேர்த்து அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதணும். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ரெஸ்யூமேவாக அனுப்புவீங்க. அது போக ஃபோட்டோ இல்லைனா ஏதாவது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சிடி, அட்டஸ்டட் மார்க் ஷீட் இந்த மாதிரிலாம் அனுப்புனீங்கன்னா அது எல்லாத்தையும் எழுதிடணும். வழக்கமாக எழுதுகிற மாதிரி நேம் ஆஃப் த சென்டர் எழுதிடுங்க, டேட் எழுதிடுங்க, அதுக்கப்புறம் ரிசீவரோட அட்ரஸ், நேம் அண்ட் அட்ரஸ் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், பொசிஷன் ஆஃப். எல்லாமே போஸ்ட் கிடையாது, சிலது பொசிஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டான்ஸ் டீச்சராக வேலை பார்க்க போகிறீங்க, இல்லை வாலண்டியராக வேலை பார்க்க போகிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நேம், ஒரு போஸ்ட்டுன்னு அது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பொசிஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட் லைனை நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம். அடுத்து க்ரீட்டிங், டியர் இல்லைன்னா ரெஸ்பெக்டட் போட்டுட்டு சார்/மேடம் போடலாம், இல்லை வெறும் சார் மேடம் எது வேணாலும் எழுதலாம். அடுத்து பாடி ஆஃப் த லெட்டர், இதை நீங்கள் 4 பேராகிராஃபாக பிரித்து எழுதுறது நல்லது. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லேயே மோஸ்ட்லி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. நியூஸ் பேப்பர் பேர், எந்த போஸ்ட்டுக்காக இந்த நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பரில் இருக்க அதே இதை உங்களோட ஆன்சரில் எழுத பாருங்கள். இன் ரெஸ்பான்ஸ் டு யூர் அட்வர்டைஸ்மெண்ட் இன், நியூஸ் பேப்பரோட பேர், டேட்டட் ஒரு டேட் கொடுத்துருங்க. ஃபார் த போஸ்ட் இல்லைன்னா பொசிஷன் ஆஃப் பிளாங்க் அந்த போஸ்ட்டோட நேம். இன் யோர் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் அதை எழுதிடுங்க. செகண்ட் பேராகிராஃபில் உங்களோட குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க, அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதெல்லாம் எழுதணும். ஐ ஹாவ் த ரெக்வெசிட் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த போஸ்ட். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை எழுதிடுங்க. ஐ ஹாவ் எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை எழுதிடுங்க. இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன், எந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த ஜாபுக்கு ரிலேட்டடான ஃபீல்டாக இருக்கணும், அதை எழுதிடுங்க. நீங்கள் அதோட இந்த வேலையில் செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக இருக்கீங்க, அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிலைட்டடாக இருக்கீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு இந்தியாவில் எந்த ஸ்டடிக்கு எந்த டிகிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நான் இங்கே 2 ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை முடிச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்ததுக்கு போகலாம். நீங்கள் 3rd பேராகிராஃபில் என்ன எழுதணுன்னா, நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்க ஏன் உங்களை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுதுறதில் அவங்க கன்வின்ஸ் ஆகி உங்களை அப்படியே வேலையில் எடுத்துடணும், அந்த அளவுக்கு நீங்கள் எழுதணும். ஸோ அதுக்கு நான் இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐ எம் சின்சியர், டெடிகேட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். ஐ ஆம் அ டீம் பிளேயர், ரிசோர்ஸ்ஃபுல் அண்ட் அடாப்டபிள். இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்களே ரொம்ப பெருமையாக எழுதிக்கணும். உங்களை பற்றி பெருமையாக என்ன சொல்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதில் இருக்கிறத அப்படியே படிச்சுட்டு 2-3 இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஜாபுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அப்படியே எழுதிடுங்க. ஏன்னா யாராவது உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அவங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதை மட்டும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், ஆஸ் அ பர்சன், உங்களோட பர்சனாலிட்டி என்ன, உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸ்கில்ஸ்னால் உங்ககிட்ட என்னென்ன திறன், என்னென்ன திறமை இருக்குது, படித்தது போக எக்ஸ்பீரியன்ஸ் போக இன்னும் நீங்கள் எப்படி மற்றவங்களோட பெஸ்ட், அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இதில் ஹார்ட் ஸ்கில்ஸ்ன்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், கம்ப்யூட்டர், டைப்பிங் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ப்ராப்ளம் வராமல் எப்படி பார்த்துக்குவீங்க, ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா. அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. கடைசி ஃபார்மல் க்ளோசிங் பேராகிராஃபில் நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா, ஐ எம் என்க்ளோசிங் மை பயோடேட்டா
ரெஸ்யூமே இல்லை சிவி ஏதோ போட்டு வித் திஸ் லெட்டர் அப்படின்னு முடிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் யோர் கன்சிடரேஷன், இல்லைன்னா லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் யூ இன் பர்சன், இந்த மாதிரி ஏதாவது எழுதிடுங்க. அடுத்து ரெஸ்யூமே அப்படின்னா அதுவும் ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட் தான். அதில் உங்களோட பர்சனல் டேட்டா, எஜுகேஷ்னல், ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்ட்லாம் இருக்கும், ஸ்கில்ஸ், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். இப்போ கவர் லெட்டரும் ரெஸ்யூமேவும் ஒன்றா அப்படின்னா கிடையாது. கவர் லெட்டருங்கிறது ஒரு சம்மரி மாதிரி, ரெஸ்யூமேங்கிறது ஒரு டேட்டா மாதிரி. கவர் லெட்டரில் படித்தேன்னு சொன்னால் போதும், ஆனால் ரெஸ்யூமேல எங்கே படிச்சிங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சிங்க, எத்தனை மார்க் வாங்கினீங்க, படித்த இடத்தோட பேர் என்ன, இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் கொடுக்கணும். இப்போது சாம்பிள் கொஸ்டினை பார்க்கலாம். You are Shantanu, residing at Ghar B94, Balimele Road, Malkangiri. You come across the following classified advertisement in a local daily. Write a letter in about 120 to 150 words applying for the position of a volunteer for the Each One Teach One campaign. Situation vacant. Wanted committed volunteers aged 18 years and above to teach underprivileged children for 1 hour a week in the district of Malkangiri. Ability to speak, read and write Odia fluently important. Experience not necessary. All volunteers to receive training. Contact Neha N, Coordinator, Each One Teach One, for Literacy, Ambaguda, Malkangiri, Odisha 764045. கொஸ்டின் பேப்பரை நல்லா படிச்சுக்கோங்க. சென்டரோட நேம், ரிசீவரோட நேம், அவங்க அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம சென்டரோட நேம் அண்ட் அட்ரஸ் எழுதிடுறோம், டேட் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் ரிசீவரோட நேம் அண்ட் அட்ரஸ் எழுதிடுறோம். Shantanu Ghar B94 Balimele Road Malkangiri. Netra N, Coordinator, Each One Teach One, for Literacy, Ambaguda, Malkangiri, Odisha 764045. அடுத்து நீங்கள் சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த பொசிஷன் ஆஃப் வாலண்டியர். இது போஸ்ட் கிடையாது, அதனால பொசிஷன் எழுதுறீங்க. அடுத்து டியர் மேம் போட்டாச்சு, ஒரு காமா. I would like to apply for the position of volunteer that you have advertised in the Odisha Bhaskar of 15th April 2022. நீங்கள் ஓப்பனிங் பேராகிராஃபில் இவ்வளோ எழுதுனீங்கன்னா போதும். இப்போ ரெண்டாவது பேராகிராஃபில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பற்றி எல்லாம் எழுத போகிறீங்க. I have completed my graduation in sociology and my post-graduation in social work. I have been working as a consultant in a corporate company in Malkangiri for the past 2 years. I would be delighted to work with the underprivileged children and be a part of your valuable service. இப்போ எப்படியாவது உங்களை வேலையில் சேர்த்துக்க வைக்கணும். I am sincere, empathetic and kind. I am friendly and outgoing and have good communication skills. I am enclosing my resume and look forward to meeting you in person. இதுதான் உங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிகார்ட்ஸ் எழுதுங்க, yours truly இல்லைனா yours sincerely எழுதி. எந்த பேர் எழுதணும், உங்கள் பேர் எழுதக்கூடாது. கொஸ்டின் பேப்பரில் என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும், உங்கள் பேரை எழுதிடாதீங்க. அதுக்கப்புறம் தான் முக்கியமானது என்க்ளோஸ்ட், அதை மறந்துடக்கூடாது. ஃபுல்லாக என்க்ளோஸ்டுன்னு எழுதலாம், இல்லைனா ENCL ஃபுல் ஸ்டாப் ஒரு ஹைஃபன் போட்டு என்னென்ன என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, ரெஸ்யூமே, அட்டஸ்டட் மார்க் ஷீட், ஃபோட்டோ, எது இருக்கோ அதோட லிஸ்ட் எழுதிடணும். மேலே கரிக்குலம் வீட்டேன்னு எழுதிருங்க. சியும் வியும் கேபிட்டலில் இருக்கணும். அப்புறம் நேம், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், எப்படி வரிசையாக எழுதிட்டே வாங்க. நீங்கள் உண்மையிலே வேலைக்கு போகும்போது இந்த ஃபார்மேட்லலாம் ரெஸ்யூம் எழுத மாட்டீங்க, அதுக்கு வேறு ஃபார்மேட் இருக்குது. ஆனால் எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணணும். நேஷ்னாலிட்டி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மற்றபடி நீங்கள் நிஜமாகவே வேலைக்கு போகும்போது ரெஸ்யூமே எழுதும் போது டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நீங்கள் மேலா ஃபீமேலா, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எழுதவே தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு எக்ஸாமுக்கு எழுதணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் எழுதிக்கோங்க. ஆனால் உண்மையான உங்களோட டீட்டெயில் எதுவும் கொடுத்துடாதீங்க. உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி ஒரு டேபுலர் காலம் போட்டு நீங்கள் எழுதலாம். எந்த எக்ஸாம், எந்த கிளாஸ், எந்த யூனிவர்சிட்டி இல்லைன்னா போர்டில் படிச்சிங்க, சப்ஜெக்ட், இயர், பர்சன்டேஜ், இந்த மாதிரி போட்டு அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை எழுதணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நாட் அப்ளிகபிள்னு போட்டுருங்க. எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எந்த வேலை பார்த்துட்ருக்கீங்களோ அதிலிருந்து அப்படியே ரிவர்ஸில் போய் கடைசியில் நீங்கள் மொதல் சேர்ந்த வேலையில் போய் முடிக்கணும். ஸ்கில்ஸ் நான் ஏற்கனவே லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன். இங்கே கொஸ்டின் பேப்பரில் ஒடியா எழுத, பேச, படிக்க தெரியணும்னு அதை ஒரு இதாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே லாங்குவேஜஸ் நோனில் ஒடியா, இங்கிலீஷ் இது ரெண்டும் போட்டாச்சு. ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு என்னென்ன ஹாபி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. ஒருவேளை உங்களுக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியலனா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸோட பேர் எழுதுங்க. ரீடிங், ரைட்டிங், டான்ஸிங், சிங்கிங் ஏதாவது எழுதுங்க.
பிளேயிங் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு எழுதலாம். ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் போடுங்க. அச்சீவ்மெண்ட்ஸில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கிடச்சது, பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு கிடச்சது, இந்த மாதிரி ஏதாவது எழுதலாம். ரெஃபரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த ஸ்கூல்லேருந்தோ இல்லை இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல இருந்தோ யாரோ 2 பேரை ரெஃபரன்ஸாக கொடுக்கணும். சும்மா யாரோ ஏனோ தானோன்னு கொடுக்கக்கூடாது. பேர் எழுதி அவங்களோட டெசிக்னேஷன் என்ன, பிரின்சிபல், ப்ரொஃபஸர் இல்லைன்னா ஆஃபீஸர், இந்த மாதிரி எழுதணும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் லெட்டரும் ஒரு ரெஸ்யூமேயும் இருக்குது. அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.